ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃபீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க சேனக்கிழங்கு வறுவல். சேனக்கிழங்கு வறுவலுக்கு சேனக்கிழங்கை நான் பொடியாக அறுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு வேக்காடு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வச்சு நம்ம வறுவல் பண்ண போகிறோம். இது சூப்பராக இருக்குங்க. ரச சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. இது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஆயில் ஊற்றிருக்கேங்க. கடலெண்ணெயோ ஆயில் தேங்காய் எண்ணெய் எது இருக்கோ ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு நல்லா பொரியிட்டுங்க. ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து நான் தட்டி வச்சுருக்கேங்க. இந்த சேனக்கிழங்கு வறுவலுக்கு இந்த பூண்டு நம்ம நசுக்கி போடுறோம் இல்லைங்களா, அது ரொம்ப சுவை கொடுக்குங்க. நம்ம தட்டினதை அப்படியே போட்டுக்கலாங்க. சோம்பு பொரியும் போதே போட்டுருங்க, கருகாது. அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாங்க. இதை நல்லா அப்படியே பரட்டி கொடுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. இப்போ இந்த சேனக்கிழங்கு பாருங்கள், வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு வேக்காடு வேக வச்சு அதை அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதில் பெருமிளகாத்தூள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சில்லி சிக்கன் பவுடர், மட்டன் மசாலா எது இருக்கோ அதை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது அவ்வளோ சுவை கொடுக்குங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு நான் சேனக்கிழங்கு வேக வைக்கும் போதே போட்டேங்க. உப்பு என்ன பண்ணலாங்க, இதை நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி கொடுத்துட்டு நம்ம அடுப்பு சிம்மில் போட்டோம்னா இது மொறுன்னு ஆயிருங்க. எண்ணெய் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. அப்படியே போட்டால் மொறுன்னு ஆயிருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்ல உப்பு சேனக்கிழங்குல இருக்குங்க. அப்போ போட்டால் தான் உப்பு பிடிக்குங்க. இப்போ போட்டோம்னா கரெக்ட் ஆகாதுங்க. ஏன்னா இது கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கு இல்லைங்களா சேனக்கிழங்கு, அதனால் நான் ஒரு வேக்காடு வேக வச்சு தண்ணியை இருத்துட்டு நம்ம பண்ணுறோங்க. இதை அப்படியே நம்ம சிம்மில் விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் மொறுன்னு ஆகட்டும். ஒரு தட்டு போட்டு கூட 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில். ஏன்னா ஒரு வேக்காடு தான் நம்ம சேனக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. அது அப்படியே சிம்மில் இருந்தாக்கா வெந்துருங்க. அப்புறம் எடுத்து நம்ம அடுப்பு சிம்மில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா மொறுன்னு ஆயிருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு சூப்பராக மொறுன்னு ஆயிடுச்சுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது குழந்தைங்க சும்மா அப்படியே கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்கங்க. நம்ம இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேங்களா, அதுக்கு நம்ம இப்படி பண்ணி கொடுத்தோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.